வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுன்னு சொல்லலாம். ராசியில் தன அதிபதி சூரியன் இனி உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பை கொண்டு வந்து தரப்போறாரு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். மதிப்பு மரியாதை இது எல்லாமே உயரக்கூடிய காலகட்டம். அதிக லாபமும் தொழிலை பெற போறீங்க. புதிய விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கிறதால புதிய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கவும் செய்வீங்க. நிறைய விஷயங்களால ஆதாயமும் பெற போறீங்கன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு நிறைஞ்சிருக்குது. மேலுமே எந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க, இதை நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். கடகராசின்னு சொன்னாலே இது ஒரு நீர் ராசின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சரராசின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு பெண் ராசி. இந்த ராசியோட உருவம்னு பார்த்தீங்கன்னா நண்டு தான். நண்டு எப்படி இவங்களோட நீர்லையும் இருக்க முடியும், நிலத்துல இருக்க முடியுங்கிற மாதிரி தான் இந்த கடகராசி அன்பர்கள் எங்கே இருந்தாலும் சிறப்பாக செயல்படுவாங்க. எங்கே போனாலுமே பிழைச்சிக்குவாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் என்னன்னா, நண்டு குளத்தா வலையில தங்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி தான் ஒரு சின்ன சந்தோஷமா இருந்தாலும் சரி, நண்பர்களோட சில நேரங்களில் செலவு செஞ்சிடுவீங்க. ஒரு ஜாலியான மனப்போக்க கொண்டுருவீங்க. இதை கொஞ்சம் தவிர்த்துட்டு வர பாருங்க. கடகராசி அன்பர்கள் எப்போதுமே பலரோட கூட இருக்கணும்னு தான் விரும்புவீங்க. உங்களை சுற்றி எப்போதும் ஒரு வட்டம் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் பெற்றுக்கக்கூடியவங்க. அதே மாதிரி அன்பு காட்டுறதுல சரி, கருணை காட்டுறதுல சரி, மற்றவங்க துன்பத்தை கண்டா பொறுக்காதவங்களா இருக்கக்கூடியவங்களும் சரி, உங்களுக்கு நிகர் யாருன்னே இல்லைன்னே சொல்லலாம். அதாவது யாராவது உங்ககிட்ட ஒரு கஷ்டம், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டா கடன் வாங்கியாவது உங்களுக்கு உதவி செஞ்சுருவீங்க. நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு, ஜாமீன் கையெழுத்து போடுறது, கடன் வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் செய்வீங்க. இது எல்லாமே நல்லது தான். இருந்தாலும் இது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் பாதிப்பு உண்டாக்கிடும். அதனால நீங்கள் கடன் வாங்குற விஷயமா இருக்கட்டும், கடன் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் செயல்படணும். நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறதும் கூடாது, கடன் பெறதும் கூடாது. நீங்கள் கடன் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஒரு கட்ட முடியாத சூழ்நிலை உண்டாகிடலாம். நீங்கள் அதை கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். இது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க. அதே மாதிரி மனுஷனாக பிறந்தா ஒரு 10 பேருக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் நல்லது தான். ராசியில் அதிகம் நல்லது செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகம் இருக்கும். இதனாலேயே நீங்கள் ஏமாற்றப்படவும் செய்வீங்க. மனபலம், வைராக்கியம், வசியத்தன்மை இது எல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். கடகராசிக்காரங்க மட்டும் உங்களுக்கு நண்பராக அமைஞ்சிட்டா உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளவு நம்பிக்கையானவங்க. அதே மாதிரி உங்களுக்கு வர்ணிக்கக்கூடிய சந்திர பகவான் தான் ராசி அதிபதி. இது 2வது சரராசியாக இருக்குது. பஞ்சபூதங்களில் நீட்டத்தை குறிக்கக்கூடிய கடகராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்க்குறப்ப புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயிலம் ஆறு நட்சத்திரங்கள் பிறந்தவங்க கடகராசிக்காரங்களாக இருக்கிறாங்க. கடகராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே உயர்ந்த லட்சியம் தான் உங்களுக்கு இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. எல்லா விஷயத்திலும் திறமைங்கிறது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகுவீங்க. எளிதாக கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல், அதாவது ஒரு நண்பரை மாதிரி பாவிக்கக்கூடிய குணம் எல்லார்கிட்டையும் இருக்கும். பழகிறப்ப கொஞ்சம் கரடு முரடாக தான் தெரியும். ஆனால் பழகின பின்னாடி உங்களை விட்டு பிரியறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம்னே சொல்லலாம். இந்த ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசின்னு சொல்லுவாங்க. இது மார்பை குறிக்கக்கூடிய ராசி. இவங்க அதிக உயரமாகவும் இருக்க மாட்டாங்க, அதுக்காக குள்ளமும் இருக்க மாட்டாங்க. சராசரி உயரம், உருண்டையான முகம், அதே மாதிரி கொஞ்சம் அமுங்கின மாதிரி மூக்கு இருக்கும். ரெட்டை தாடை கூடிய ராசி. அதே மாதிரி இவங்க எப்போதுமே கொஞ்சம் இவங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன நோய் பாதிப்புங்கிறது இருக்கும். சின்னதாக நோயாக இருந்தாலுமே அது பெருசாக நினச்சி கவலைப்படுவீங்க. இது எல்லாமே தவிர்த்துட்டு வாங்க. சுவாச தொல்லை, மார்பு சம்மந்தப்பட்ட நோய், வாயு தொல்லை, ஜீரண தொல்லை இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். திடீர்னு இது வந்தாலுமே நீங்கள் இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத கவலைகளை விட்டுட்டாவே போதும். நீங்கள் இயல்பாகவே பலசாலி, தைரியசாலியும் கூட. அறிவாளியாகவும் செயல்படுவீங்க, புத்தி கூர்மையாகவும் செயல்படுவீங்க. எல்லா கலைகளையும் ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு விஷயத்தை கொடுத்து இது நீங்கள் செஞ்சு முடியும்னா செஞ்சு முடிச்சிருவீங்க. அவ்வளோ திறமைசாலிங்கன்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு செயல்பாடுலையும் ஒரு பண ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க, நம்பிக்கை உடையவங்க, நாணயம் உடையவங்கன்னே சொல்லலாம். நீதி நேர்மைக்கு விருப்பப்பட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களோட உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் சிறப்பு தான். அதே மாதிரி உங்களுடைய சந்ததிகளுக்காக சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பு, சந்ததிகளுக்காக சொத்து சேர்க்கை செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதற்காகவே நீங்கள் பாடுபடுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் திட்டமிடுறது தான். சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து வச்சுருக்க பாருங்கள். சேமிக்கக்கூடிய பழக்கங்கிறது உங்களுக்கு இல்லை. உயர்ந்த லட்சியங்களை கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக தான் பழகுவீங்க. தோளில் கை போட்டு ஒரு தோழமையோடு பழகக்கூடிய குணங்கிறது இருக்கும்.
பெரிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களோட பின்னணிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் குடும்பத் தலைவராக ஒரு பொறுப்பு இருக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் இடையூறு எதிர்ப்புங்கிறது வரதான் செய்யும். முன்கோபம் கொஞ்சம் கூட இருக்கிறதால அதை பேச்சில் உடனே பிரதிபலிச்சிடுவீங்க. இதனால தான் சில நேரங்களில் குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்கள் உங்களை விட்டு கொஞ்சம் விலகிற மாதிரி ஆகிடும். இது எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கை எடுத்துகிட்டு வர பாருங்கள். அரசியல் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாமே சிறப்பு தான். திடீர்னு உங்களுக்கு துன்பம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அடுத்த கடமை இன்பம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணத்தை எந்த விஷயத்திலுமே சம்பாதிக்கக்கூடிய திறமைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு மன வாழ்க்கைன்னு வர்றப்ப சிறப்பு தான். வாழ்க்கை துணை சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடிய நபராக தான் உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. எவ்வளவுதான் உழைச்சாலுமே கடகராசிக்காரங்க செய்யக்கூடிய தப்பு என்னன்னா, நீங்கள் அதிகாரம் செலுத்துறது தான். சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கொஞ்சம் பேசுகிற மாதிரியான சூழ்நிலை இருந்தால் அடுத்த கணமே நீங்கள் திட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆரம்ப கால வாழ்க்கையில் வசதி குறைஞ்சிருந்தாலும் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சுகமோக வாழ்வுக்கு பஞ்சம் இருக்காது. சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்தாலும் அதை எல்லாமே பொருட்படுத்த மாட்டீங்க. வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு திண்ணம் உங்ககிட்ட இருக்கும். சில நேரங்களில் குடும்பத்து மேலே அக்கறை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தன்னோட வாழ்நாள ஆடம்பர வசதியாக இருக்கட்டும், சுகபோக வாழ்க்கையாக இருக்கட்டும், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடகராசி அன்புகள் இங்கே செய்யக்கூடிய விஷயம் எப்போதும் உங்களுக்கான சேமிப்பு மட்டும்தான். முதல்ல சொல்கிற மாதிரி தான், உங்களுடைய சேமிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த அடித்தளம். சின்ன வயசுலேருந்தே சுயமாக வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், இது எல்லாமே உங்களுக்கு எண்ணம் இருக்கும். அது எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு பெண் குழந்தை யோகம் அமைஞ்சிருக்கும். பெண் குழந்தைகளால் உங்கள் வாழ்க்கையில் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஸ்ரீ ராமர் வழிபாடுங்கிறது கடகராசி அன்புகளுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும். அடுத்து வரக்கூடிய 7 நாட்களும் கடகராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் அசராமல் செய்யக்கூடிய வேலை செய்ய போகிறீங்க. கொஞ்சம் வேலை பழுங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதுக்காகலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த காலத்தில் வேலையில் அக்கறை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பண வருமானங்கிறது இருக்குது. எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனப்பக்கம் உங்களுக்கு வந்துருச்சு. இதனால எல்லா ரீதியாகவும் நீங்கள் தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் வெற்றி அடைய போறீங்கன்னு சொல்லலாம். எத்தனையோ பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. வேலையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், நிறைய சங்கடங்களை சந்திச்சு வந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய கால சிறப்பு. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெண்ணெய் சாத்தி வழிபட்டு வாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் இட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது மேலுமே பல அற்புதமான பலன்களை உங்களுக்கு இந்த காலத்தில் கொண்டு வந்து தரும். இது வரைக்குமே குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லா ரீதியாகவும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஒரு நிம்மதியே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை. குடும்ப உறுப்பினர்களிடையே திடீர்னு சண்டை சச்சரவு, ஒரு குழப்பமான நிலை, ஒரு சிலருக்கு வேலை எல்லாமே பறிப்போகக்கூடிய வாய்ப்பு கூட அமைஞ்சிருக்குது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் புதிய வேலை எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் இருந்துட்டு வந்த பிரச்சனை எல்லாமே மாறப்போகுது. பண பற்றாக்குறைங்கிறது நீங்க போகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, தொடர்ந்து உழைப்பில் கவனம் செலுத்த பாருங்கள். இயல்பாகவே நீங்கள் உழைப்பாளிக தான் இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் உழைப்பில் கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். புதிய வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய காலங்களில் கிடைக்கிறதால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி அஷ்டம சனி காலமாகவும் இருக்கிறதால சனிக்கிழமையான கண்டிப்பாக நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச ஏழை எளியவங்களுக்கு அன்னதான மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் முடியும். ஒரு சில விஷயங்களை நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் செயல்படத்தான் செய்யணும். சூரிய பகவான் ஒரு ராசியில் இருக்கிறாங்க. இதனால நீங்கள் ஒரு திட்டம் போட்டு கொஞ்சம் செலவு செய்கிறது நல்லது. அனாவசியமான செலவுகள் வேண்டாம். அத்தியாவசியமான செலவு இருந்தால் மட்டும் செய்ய பாருங்க. எப்போதுமே சேமிக்கக்கூடிய பழக்கம் வேணும். கெட்டிக்கார தன்மையோடு செயல்பட பாருங்க. இதனால பண வருமானங்கிறது சிறப்படை போகுது. சந்திர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக செய்யலாம். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு முன்னெச்சரிக்கைங்கிறது அவசியம். பண வருமானங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் பொருட்களை இந்த காலத்தில் பத்திரமா வச்சுருக்க பாருங்கள். வெளிநாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய உதவி மாதிரியான விஷயம் எல்லாமே தடையில்லாமல் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இது சாதகமான காலம்தான். வார்த்தையாலேயே வீட்டில் நீங்கள் இனி வசந்தத்தை உங்களால் உண்டு பண்ண முடியும். அதனால் வார்த்தைகளை ஒரு இனிமையை கூட்டிக்க பாருங்கள். குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறதால புதுசாக வீடு வாங்குறதுக்கு உண்டான சிந்தனை எல்லாமே இயல்பாக உங்கள் மனசில் இருக்கத்தான் செய்யும். இந்த காலத்தில் வீட்டை புதுப்பிக்கிற வேலையில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உறவினர்களோட உதவி இந்த காலத்தில் தொடர்ந்து கிடைக்கிறதால மனசுல ஒரு லேசான உணர்வுங்கிறது அமைப்போகுது. சுக்கிரன் 1ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால எல்லா விஷயமும் சிறப்பு தான். மாமனார் வீடுல கொஞ்சம் நீங்க ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் ஒரு இயல்பான நிலைமை இருக்காது. இதை கொஞ்சம் நீங்க கருத்துல எடுத்துட்டு வர பாருங்க. சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் மாதிரியான விஷயங்கள கொஞ்சம் நீங்க இந்த காலத்துல எச்சரிக்கையா இருந்ததான் ஆகணும். ரொம்ப தூர பயணம் கொஞ்சம் இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இதனால செலவும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் செய்ய பாருங்க. சந்திராஷ்டம தினங்களில் இயல்பாக நீங்கள் விழிப்போடு செயல்பட்டால் இந்த வாரங்கள் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பு தான்.
கடகராசி அன்பர்கள் மேலுமே சிவபெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்படைய போகுதுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த வாரங்களில் தொடர்ந்து கடகராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனல்